அவர் பெருக பண்ணுகிறவர். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியாகும்படி அவர் பெருக வைக்கிறவர். 5 அப்பத்து 2 மணி என்ன பண்ணார்? எத்தனை கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்க? ஆம்பளை மட்டும் 5000 பேர், கொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குங்க, எல்லாரும் சாப்பிட்டு வெறும் 5 அப்பம் 2 மீன், வெறும் 5 அப்பம் 2 மீன் ஒரு குடும்பத்துக்கு போதுமா? போதும். ஆனால் அப்பா அந்த 5 அப்பத்து 2 மீனையும் பெருக பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வச்சார். போகும்போது 12 சீடர்களும் 6 ஒரு கூடையை தூக்கிட்டு போயிடாங்க. 12 சீடர்களும் 6 கூட நைட் வச்சுக்கோ அப்படின்னு தூக்கிட்டு போயிருப்பாங்க. பெருக பண்ணாரா? கொஞ்சம் அவரை கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்கள். அப்பாவை நம்ம என்ன பண்ணுறோம்? நாளைக்கு அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், அந்த காசில் இந்த காசில் சீட்டு கட்டணும், நாட்டை கட்டணும், போட்டை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எங்கே போகிறது, யார்ட்டை கேட்குறது, எங்கே வாங்குறது தெரியல, அரிசியில் பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, தேங்காய் இல்லை, பாமாயில் வச்சு தான் குழம்பு வைக்கிற அரிசியில் எனக்கு என்ன தேங்காய் வேணும், வீட்டுக்கான போட்டு நெய் நச்சு எண்ணெய் இல்லை, பருப்பில் வச்சோ கொண்டுக்கிட்டு ஒரே பஞ்சப்பாடை பாடிக்கிட்டு தொட்டுக்க தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அதை நிப்பாட்டிட்டு அப்படியே பிளாஸ் பேக்க அப்படியே அப்பாட்ட வாங்க. பெருக செய்கிறவரை, உயர்த்துகிறவரை பாருங்கள். அவரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் வரிசையாக எண்ணெயிலேருந்து பருப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாம் வரிசையாக அடுக்கியிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்னது? பெருக வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா.